மதுரை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவினர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அது கட்சி அல்ல, ஒரு கம்பெனி. அவர்கள் ஆட்சி தொடர்ந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்று விமர்சித்து பேசினார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர், அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுதும் சரி, ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, மதுரை மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார். அதனால் அறிவிப்பதோடு சரி, எந்த திட்டம் வந்த மாதிரி இல்லை. அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். மதுரைக்கு 600 கோடி ரூபாயில் டைட்டில் பார்க் அமைக்கும் என்று அறிவித்து 2 ஆண்டு ஆகிப்போச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு ஆகப்போகுது. 2 ஆண்டுக்கு முந்தைய டைட்டில் பார்க் 600 கோடியில் அமைக்கப்படும் சொன்னாங்க. அதுக்கு எந்த நிதியும் ஒதுக்கல, அதுக்கு உண்டான பணியும் துவங்கலை. 200க்கும் அதிகமான விவசாய சங்கங்கள் பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியை நோக்கி பேரணியாக சென்று வருகின்றனர். இதனால் பஞ்சாப் ஹரியானா எல்லைப் பகுதியான ஷம்பூ எல்லைப் பகுதியில் பெரும் பதற்றம் நிலவும் சூழலில் விவசாயிகள் மீது தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் எனவும், விவசாயிகள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இதுகுறித்து மத்திய அரசு எவ்வித பதிலும் தெரிவிக்காத நிலையில் போராட்டம் தொடரும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்வது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும், அமைதி காப்பது நல்லது என்பதால் விவசாயிகள் அனைவரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்களின் வரிப்பணத்தில் இருந்து தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு எவ்வளவு ரூபாய் திருப்பி கொடுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். நான் கேட்கிறேன், தமிழ்நாடு அரசு ஒரு வருடத்திற்கு எவ்வளவு வரி பணம் ஜிஎஸ்டியாக கொடுக்கிறது? ஜிஎஸ்டி கொள்கையின் அடிப்படையில் எவ்வளவு ரூபாய் நீங்கள் திருப்பி கொடுத்திருக்கிறீர்கள்? நிவாரணம், மிகப்பெரிய பேரிடர், வரலாறு காணாத பேரிடர், வெள்ளம், பெருமழை வந்தது. இந்த பெருமழை வெள்ளம் வந்த பொழுது 100 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படிப்பட்ட ஒரு மழையை பார்த்ததில்லை. இந்த பெருமழை, காற்றாற்று வெள்ளம், சீரழிவு, பேரிடருக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுத்திருக்கிறது? உங்களுடைய பாஜக ஆளும் மாநிலங்களில் பேரிடர் வரும்போது, வெள்ளம் வரும்போது எவ்வளவு கொடுத்திருக்கிறீர்கள்? இதை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் அறிவிக்கவில்லை? வெள்ள நிவாரணத்தை பார்க்க வந்த நிர்மலா சீதாராமன் அங்கே இருக்கிற கோவில்களில் பூஜாரிகளுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கவில்லை என்று பேசுகிறாரே தவிர, வெகுஜன மக்கள், ஏழை எளிய மக்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கண்ணீர் சிந்தவில்லை. திருப்பத்தூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் உளவியல் துறை மற்றும் ஆலோசனை மையம் இணைந்து நடத்தும் கண்காட்சி அரங்கத்தை முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் பொதுத் தேர்வு எழுத உள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மன இறுக்கம், மன அழுத்தம் உள்ளிட்டவை நீக்கி பொதுத் தேர்வில் மாணவர்கள் திறம்பட தேர்வு எழுத வேண்டும் என்றும் சிறப்புரையாற்றினார். நான் கல்லூரியிலே சேர்கிற போது இது போன்ற விழிப்புணர்வு முகாம்கள் எல்லாம் எங்கும் நடக்கவில்லை. போட்டித் தேர்வு என்று ஒன்று இருக்கிறது என்பதை செங்கல்பட்டு அடுத்த பட்டரவாக்கம் அருகே உள்ள தேனூர் பகுதியைச் சேர்ந்தவர் குமார். இவரது 2வது மகன் ஆனந்திற்கு நாளைய தினம் திருவடி சூலம் கோவிலில் திருமணம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தனது வீட்டிலிருந்து 2 சக்கர வாகனத்தில் குமார் தனது மனைவியை ஏற்றிக்கொண்டு உறவினருக்கு பத்திரிகை வைப்பதற்காக செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் ரயில்வே மேம்பாலத்தில் சென்றபோது பின்னால் வந்த டாரஸ் லாரி 2 சக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் கோகிலா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார்
சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த குமார் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களோடு உயிர் தப்பினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.